பேரரசன் ஆபாச பாடல் அப்படின்னு லிஸ்ட் போடுறாங்க இப்போ. ஏன்னா அவன் சமயம் பார்த்துருக்கான் எப்படா மாட்டுவான் அப்படின்ட்டு. ஆமா, இங்க தமிழகம் கொண்டாடுற மிகப்பெரிய கவிஞர்லாம் என்னோட சொல்லியிருக்காங்க. நான் லிஸ்ட் போடுவேன். அப்புறம் என்ன அவங்க இருக்கு, கவிஞர்கள் வந்து சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பாட்டு எழுதுவாங்க. நான் வந்து வாடா வாடா போகலாம் வாழ்ந்து பார்ப்போம் வாடான்னு அதாவது பேச மாட்டாங்க. வேருக்கு நீரு ஊத்தித்தான் பாரு பூக்களை உங்கேரு அப்படின்னு அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனால் அது கட்டுப்பாடல. இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளும் எல்லாம் நிறைவா மனசுக்கு நிறைவா எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து விடுறாருன்னு அதை பற்றியும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் வருமானம் வந்து உங்களுக்கு பிடிச்சி தூங்குவாங்க. பழுக்க முடியுது. எவ்வளவு தெரியாத எழுதிட்டேன் வருமானம் கவிக்கிறேன் நம்மள கருத்து படத்துல இருக்கேன். தெய்வத்துக்கு நாடு வேசம்னா அழுதுல அவனுக்கு வேற வேறாது. அது மாதிரி உங்களுக்கு இப்ப தெரியாது, நீ வாழ்க்கை கூட தெரியும். செதுக்கி ஆப்ப வைப்பாங்க. இந்த படத்துல இசை நல்லா இருந்தது. அப்புறம் கதாநாயகி சுப்ரமணியம் வந்து நல்ல விஷயம் சொன்னார். கண்ணீருக்கு மதிப்பே இல்லை, அது விலை மதிப்பில்லாது. அதுவும் பெண்களோட கண்ணீர் வந்து அதுக்கு அது மதிப்பு அளவிட முடியாது. அவங்க பேசும்போது அவங்களை மீறி அது சோகம் வந்து கண்ணீர் வெளியே வருதுன்னா அது இந்த படத்து மேல உள்ள வைத்த காதல். இந்த படத்துல அவங்க கதாநாயகன் ஒப்புனாங்க இல்லையோ, இந்த படத்துல ஒப்புனிருக்காங்க. இந்த படத்துல இன்வால்மெண்ட், இந்த படம் நல்லா வரணும், ரொம்ப நாள் போராடி படம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆதங்கம் அது வந்து எமோஷனா அவங்க வார்த்தை வராம அழுதுருக்காங்க. அதுவே ஏன்னா என்ன சொல்றேன்னா, நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கதாநாயகியே வர்றதில்லை. சம்பளம்ன்றத முடிஞ்சிச்சு, வரதில்லை. இங்க கதாநாயகி வந்து அவருக்கு கண்ணீரும் வருதுன்னா இங்கே நீங்க பெரிய மதிக்கக்கூடிய கதாநாயகி. அப்போ நான் அவங்கள ட்ரெயிலரே ரொம்ப கவனிச்சு பார்த்து இருந்தேன். கரெக்டாக சோனி ஆர்வல்ல அவங்க மாதிரியே இருக்காங்க, அவங்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்க. சோனி ஆர்வல் வந்து ஒரே படத்துல மிகப்பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க. அந்த சோனி ஆர்வல் ஃபேஸ்ல அவங்க அழகு என்னன்னா, கண் இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, அவங்க ஃபேஸ்ல ஒரு சோகம் இருக்கும். அது அவங்க அழகு. இவங்களுக்கும் சோகம் இருக்கு ஃபேஸ்ல. அதனால அவங்களுக்கு கண்ணீர் வந்துச்சு, அழுகு வந்துருச்சு. நீ சொன்ன மாதிரி அவங்களோட பெரிய அளவில் வெற்றி அடையணும். மோனலிசா, ஆமா மோனலிசா, ஆமா மோனலிசா வந்து சிரிப்புல ஒரு சோகம் இருக்கும். ஆமா, அது மாதிரி இங்க மோனலிசா மாதிரி உலக புகழ் அடைஞ்சிருக்க சுப்ரீம் வந்து நம்மளோட ஒரு பெரிய மனசுல இருக்காரு இப்ப. ஆமா, நீங்க உலக புகழ் அடைஞ்சிருக்க. இவர் பேச்சில் பேரரசு, செயலில் திருப்பாச்சி, நடிகர் இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். படத்தின் கதாநாயகி அக்ஷயா. இங்க இருக்கவங்க யாருன்னே தெரியல, யாருன்னே தெரியலன்ட்டாங்க, யார் பேருமே தெரியலன்ட்டாங்க. என் பேரு பேரரசு. ஆமா, இந்த ஆடியன்ஸுக்கு யாரு சீஃப் கெஸ்டா வந்தோம்னா சொல்லி வெளியே சொல்லணும்ல, என் பேரு பேரரசு. ஆமா ஆமா, ரொம்ப நேரம் பேசி போனால ஒருத்தர், அவர் ஆர் விஜயகுமார். இன்னைக்கு கம்மியா பேசிருக்காரு. அதிர்ஷ்டசாலி அவர் ஆர் விஜயகுமார் சார். இவர் சுப்ரமணிய சிவா, மிகப்பெரிய இயக்குனர், தனுஷுக்கு பெரிய ஹிட்டை கொடுத்தவர். பேர் தெரிஞ்சிருக்கா சொல்றேன். அப்போ விஜயகுமார் சார் சொன்னாரு, நேத்தா எனக்கு முருகன் போன்ல பேசினாரு, இன்னைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. சுப்ரீம் சிவா நேத்தான் பார்த்தாரு, இன்னைக்கு வந்துட்டாரு அப்படின்னாப்புல. என்னைய பார்க்கவும் இல்லை, என்கிட்ட போன்ல பேசவும் இல்லை. நான் தான் வந்துன்னு தெரியல. அதான் கூப்பிடாமடா, அதுக்கு மரியாதை வேணாமா?
இல்லை இல்லை, தலைவர் கூப்பிட்டாரு நீங்கள். ஆமாம், உதயகுமார் சார் அப்பா நல்ல படமாக இருக்கும்போது இருக்கு, நீ வந்துரு அப்படின்ட்டாரு. அதனால நம்ம அழைக்காமலே எங்கள் படத்துக்கு வந்துடுவோம், அது நம்ம கடமை. இந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் முருகன். முருகன் அப்படின்னாலே யாமிருக்கு பயமேன், அது வாசம் வந்துடும், இப்போ ஞாபகத்துக்கு வரும். பயமறியான், முருகன் வந்து பயமறியான். ஆனால் இப்போ இயக்கிய படம் வந்து பகலறியான். பகலறியான் எனக்கு தெரியும், நீங்கள் தெரியும், பகலே பார்க்காதவங்க தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் இப்போ உள்ள பசங்கள்லாம் உதயசூரியனை பார்க்கறது இல்லை, உதயத்தையே பார்க்கறது இல்லை. எந்திரிக்கிறதே 9 மணி 10 மணி. ஒரு இந்த உச்சி வெயிலுக்கு பார்க்குறாங்க நிறைய பேர். அது பகலறியான். சினிமாவில் நிறைய பேர் பகலறியான் யாருன்னா மியூசிக் டைரக்டர் தான். அவங்க நைட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, பகல்லாம் தூங்கிடுவாங்க. நம்ம விவேக் எப்படின்னு தெரியல, பகல் அறிவீங்களா? அப்படி நைட்டு தான், பகல்லாம் ஓகே. அவரு பகல் அறியான். இப்போ நிறைய பேர் பகல் அறியான் இருக்காங்க. இந்த படத்தின் கதையை தெரிஞ்சு வச்சு ஒரே இரவுல நடக்கிற கதை அப்படிங்கிறனால ஓகே, அவரும் படத்தின் கதாநாயகனும் பகல் அறியான். படத்துல சாங்ல ஒரு லைன் வந்துச்சு, எனக்கு என்ன மீனிங் தெரியல. எனக்கு ராட்சசனே ராவணனே ரகசிய ராமனே, இனி ரகசிய ராமன் தெரியல எனக்கு. ராட்சசனை ஓப்பனா விட்டாங்க, ராவணனை ஓப்பனா விட்டாங்க, ராவணனை ரகசிய ராமன்ட்டீங்க. யாரு லிரிக்ஸ் யாரு? ஓகே ஓகே, ஆமா. அப்புறம் நீங்க சொல்லுங்க, நீ பேசல நீங்க. சரிங்க வாங்க. நீங்க ராம ரகசியம் ரகசிய சிலைய நகர் போட்டிருக்காங்க, ரகசிய ராமனை வாங்க. ராமனா எல்லாருக்கும் கொஞ்சம் குழு விட்டு போச்சு, அது மீனிங் சொல்லுவாங்க. இல்ல அது உண்மையான காதல்ங்கிறதுக்காக அப்படி, ராமன்ங்கிறது உண்மையான காதல். அப்ப ராவணன்னா பொய்யா? ராவணன்லாம் அது ஆப்போசிட் கேரக்டர் தானே, ராமன் தான் உண்மையான காதல். அப்ப ரகசியமா லவ் பண்றவங்க உண்மையான லவர், அது படத்தோட வரும், படத்தை பார்க்கும்போது புரிஞ்சிடும். சரி ஓகே ஓகே. அப்ப எல்லாம் ரகசியமா லவ் பண்ணுங்க, அப்படி உண்மையான காதலா இருக்கும். வெளிப்படையா லவ் பண்ணிடாதீங்க. கவிஞர் குஸ்மானார் தான், நோக்கம் வேற, நீ விளக்கம் வேற. அது சுத்தமா இருக்கா சொன்னேன். தோச்ச துணி துவைக்கலாங்கன்னா துவைச்சு கம்பெனியால கசக்கி கட்டுங்கிற நான் அப்படி சொன்னேன். அது வந்து அரசு மரத்தை குளிக்கும், அல்ல பொங்கி வரும் இட்லி. ஆமா, அப்படியே வச்சு இட்லி பொங்காது, அரசு அரைச்சிட்டே இருக்கணும். ஆமா, அதெல்லாம் இந்த ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஒண்ணு சொன்ன உடனே சிலர் பேரரசன் ஆபாச பாடல் அப்படின்னு லிஸ்ட் போடுறாங்க இப்போ. ஏன்னா அவன் சமயம் பார்த்துருக்கான், எப்படா மாட்டுவான் அப்படின்ட்டு. ஆமா, இங்க தமிழகம் கொண்டாடுற மிகப்பெரிய கவிஞர்லாம் என்னோட சொல்லியிருக்காங்க, நான் லிஸ்ட் போடுவேன். அப்புறம் என்ன இல்ல இருக்கு, கவிஞர்கள் வந்து சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பாட்டு எழுதுவாங்க. நான் வந்து வாடா வாடா போல வாழ்ந்து பார்ப்போம் வாடான்னு, அதாவது பேச மாட்டாங்க. வேருக்கு நீரு ஊத்தித்தான் பாரு பூக்களை விழுந்தேரு அப்படின்னு, அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா அது கட்டுப்பாடல. இந்த நிறைய கருத்துக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளும் எல்லாம் நிறைவா மனசுக்கு நிறைவா எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து விடுறாருன்னு அதை பத்தி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் வருமானம் வந்து ஒன்று பிடிச்சி தூங்குவாங்க, பழுக்க முடியாது. ஏதோ தெரியாத எழுதிட்டேன், வருமானதா கவிங்கிறாங்க. நம்மள கருத்து கூட எத்தனை இருக்கேன். தெய்வத்துக்கு நாடு வேசம்னா எழுதுல அவன் வேற வேறாது. அது மாதிரி உங்களுக்கு இப்ப தெரியாது, நீ வாழ்க்கை கூட தெரியும். செதுக்கி ஆப்ப வைப்பாங்க. இந்த படத்துல இசை நல்லா இருந்தது. அப்புறம் கதாநாயகி சுப்ரமணியன் வந்து நல்ல விஷயம் சொன்னார். கண்ணீருக்கு மதிப்பே இல்லை, அது விலை மதிப்பில்லாது.
அவங்க பெண்களோட கண்ணீர் வந்து அதுக்கு அது மதிப்பு அளவிட முடியாது. அவங்க பேசும்போது அவங்கள மீறி அது சோகம் வந்து கண்ணீர் வெளியே வருதுன்னா அது இந்த படத்து மேல உள்ள வைத்த காதல். இந்த படத்துல அந்த கதாநாயகன் ஒப்புனாங்க இல்லையோ, இந்த படத்துல ஒப்புனிருக்காங்க. இந்த படத்துல இன்வால்மெண்ட், இந்த படம் நல்லா வரணும், ரொம்ப நாள் போராடி படம் முடிஞ்சுட்டு நினைக்கிறேன், அந்த ஆதங்கம் அது வந்து எமோஷனா அவங்க வார்த்தை வராம அழுதுருக்காங்க. அதுவே ஏன்னா என்ன சொல்றேன்னா, நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கதாநாயகியே வர்றதில்லை, சம்பளம் வாங்குறத முடிஞ்சிச்சு, வரதில்லை. இங்க கதாநாயகி வந்து அவருக்கு கண்ணீரும் வருதுன்னா உண்மையிலே நீங்க பெரிய மதிக்கக்கூடிய கதாநாயகி. அப்போ நான் அவங்கள ட்ரெயிலரே ரொம்ப கவனிச்சு பார்த்து இருந்தேன். கரெக்டாக சோனி ஆர்வல்ல அவங்க மாதிரியே இருக்காங்க, அவங்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்க. சோனி ஆர்வல் வந்து ஒரே படத்துல மிகப்பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க. அந்த சோனி ஆர்வல் ஃபேஸ்ல அவங்க அழகு என்னன்னா, கண் இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, அவங்க ஃபேஸ்ல ஒரு சோகம் இருக்கும், அதுதான் அவங்க அழகு. இவங்களுக்கும் சோகம் இருக்கு ஃபேஸ்ல, அதனாலதான் அவங்களுக்கு கண்ணீர் வந்துச்சு, அழுகு வந்துருச்சு. நீ சொன்ன மாதிரி அவங்களோட பெரிய அளவில் வெற்றி அடையணும். மோனலிசா, ஆமா மோனலிசா, ஆமா மோனலிசா வந்து சிரிப்புல ஒரு சோகம் இருக்கும். ஆமா அது மாதிரி இங்க மோனலிசா மாதிரி உலக புகழ் அடைஞ்சிருக்க சுப்ரீஷா வந்து நம்மளோட ஒரு பெரிய மனசுல இருக்காரு இப்ப. ஆமா நீங்க உலக புகழ் அடைஞ்சிருக்க. அப்புறம் வெற்றி சார், கதாநாயகன் வெற்றி. இது வந்து சினிமாலேயே போராடிட்டு இருப்பாங்க ரொம்ப வருஷமா. இப்போ கவின் நடிகர் ரொம்ப வருஷம் வெளியே இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதே மாதிரி வெற்றி இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்காரு. அது என்ன ஸ்பெஷல்னா, அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் நான் தொடர்ந்து பார்க்குறேன். 8 தோட்டாக்கள், பொம்மல், ஜிவி, இந்த படம் ட்ரெயிலர்லயே ஒரு வித்தியாசமான கதைன்னு தெரிஞ்சு போச்சு. வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்துட்டு நடிச்சிருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருங்க சார். அப்புறம் இதுல இன்னொரு விசேஷம்னா சந்தோஷமா இருக்கிறதுனா, ஸ்டோரி கிஷோர்குமார், அது பேரா ஓகே, கதை வந்து கிஷோர்குமார், இயக்குனர் முருகன். இதுதான் ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில். ஏன்னா இன்னைக்கு மலையாளத்துல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கதை வருது. சின்ன சின்ன கதை படங்களை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா, அங்கே கதாசிரியர் வேற இருப்பாரு, இயக்குனர் வேற ஒருத்தர் இருப்பாரு. நம்ம தெலுங்குல இருந்தா நிறைய டிஃப்ரெண்ட் கதையெல்லாம் வருது. தமிழ்நாட்டுல தான் இதுக்கு ஒரே மாதிரி இந்த மாதிரி கதை வந்துட்டு இருக்குன்னா, டைரக்டர் தான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இப்படி டோட்டல மொத்த புத்தகம் எடுத்துறாங்க. நான் உட்பட சொல்றேன், நான் உட்பட. அப்போ ஒரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு புடிசில் வந்து என்ன நினைக்கிறான்னா, டைரக்டர் வந்து அவங்க கதை சொன்னாதான் அந்த டைரக்டர் ஏத்துக்கிறாங்க. இன்னொரு கதையை சொல்லி இந்த கதை எடுக்க போறோம் அப்படின்னா, இன்னும் கதையை பண்ணணும் இல்லையே நீங்க டைரக்டர் அப்படின்னா நம்பிக்கையில வந்துடுது. மலையாளத்தில் அப்படி இல்லை. பாசில் அசிஸ்டன்ட் சார் கதை எடுக்க போறேன் அப்படின்னா நம்பிட்டு போயிடுவாங்க. நான் ஜோஷியோட அசிஸ்டன்ட் சார் கதை இந்த கதை எடுக்க போறேன் அப்படின்னா நம்பி படத்தை கொடுத்துருவாங்க. சித்திக் அசிஸ்டன்ட்னா இன்னொரு கதை எடுக்க போறேன் அப்படின்னா நம்பி கொடுத்துருவாங்க. இங்க அப்படி இல்லை. இங்க ஒரு புது இயக்குனர் வந்து அவர் கதையை சொன்னாதான் அவங்க பிடிச்சிருக்கு நம்பிக்கை வருது. அது ரொம்ப காலமா அவங்க தமிழ் திரையுறையில் அது இது இருக்கு. அதனால நிறைய புதுசு புதுசா இந்த படங்கள் வர மாட்டேங்குது. அப்போ ஒரு நல்ல கதை, ஒரு அனுபவமுள்ள இயக்குனரை ஒரு தயாரிப்பு நம்பி கொடுக்கும் போதுதான் இங்கேயும் மலையாளம் மாதிரி புது புது படைப்புகளாம் வரும். இந்த படம் கதை ஒருத்தர், இயக்குனர் ஒருத்தர், இன்னொன்னு இயக்குனரே புதுசு ஆறாருன்னா அந்த கதையில ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுவும் இருக்குல்ல, ஆசைக்கியாக அந்த படம் பண்ணிக்கவே முடியாது. ஒரு கதை நம்பிக்கை, இன்னொன்னு இயக்குனரை நிரூபிக்கணும். அவர் நடிச்சிருக்காரு, வெற்றிங்கிற ஒரு நல்ல இயக்குனர் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த படம் ஒரு வித்தியாசமான படமா இருக்கும். வெற்றி படம் ஆமாகும். நன்றி, வணக்கம்.